தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/7/2024 வியாழக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் இரவு 2:50 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே சொன்ன அந்த பூ மருத்துவம். பூவை பார்த்த உடனே பூ இதுதானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஏராளமான மருத்துவ குணம் இருக்குது. எந்த பூ எதுக்கு உபயோகப்படுங்கிற பற்றி உங்களுக்கு சொன்னேன். குங்குமப்பூ குழந்தையினை சிவப்பாய் மாற்றும், கொன்றைப்பூ மதுமேகம் நோயை ஓட்டும், செங்கமலப்பூ இருமல் ரோகம் ஓட்டும், செந்தாழம்பூ வெளிக்கு குளிர்ச்சி கூட்டும், சிந்தும் பொன் ஆவரம்பூ தேகம் மாற்றும், சிங்கார பூக்கள் எல்லாம் மருந்தாய் மாறும். அதே மாதிரி வாகைப்பூ சர்ப்ப விஷம் இறக்கும், நல்ல வாழைப்பூ குடல் நோயை அகற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாடல் உண்டு. அதில் வில்வப்பூ சுவாசத்தை சீராயாக்கும், வெண்தாமரை பூவோ தூக்கம் சேர்க்கும். ரொம்ப பேருக்கு தூக்கம் வர்றதில்லை. இந்த தாமரை பூக்கள் இருக்க இடத்துல படுக்கைக்கு பக்கத்தில் கொஞ்சம் வச்சுக்கினா தூக்கம் நல்லா வருமா. அது மட்டுமல்ல, மொத்தம் 38,000 கோடி பூ இருக்கிறதுல 500 கோடி பூ தான் இப்போ மருத்துவ உபயோகத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இது மாதிரி இந்த பூக்கள் வைக்கிற போது கோயிலுக்கு போகிறோம், பூ போடுறோம். எதுக்காக அப்படின்னா அந்த பூவில் மருத்துவ குணம் இருப்பதை அறிவுறுத்துவதற்கு இந்த விஞ்ஞானம் மூலமாக நமக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த காலத்தில். பூவினால் செய்வதற்கு பெயர் தான் பூசை. ஒரு கோயிலுக்கு போகிறான், வெறுமனை கையை வீசிக்கின்னு போகக்கூடாது. ஒரு 2 பூவாவது எடுத்துக்கிட்டு போகணும், மாலை எடுத்துக்கிட்டு போகணும். அப்படி பூவினால் நம்ம செய்யக்கூடியதுக்கு பெயர் தான் பூசை. அந்த பூ மருத்துவம்ங்கிறது அற்புதமான மருத்துவம். அந்த பூவுக்குள்ளே அவ்வளவு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேன் இருக்கே, அது தேனுக்குன்னே ஒரு நல்ல பழமொழி இருக்குது. அதாவது இளமையான காலத்தில் நம்ம பசுவை நெய் சாப்பிட்டோம்னா ஜீரணிக்கும், முதுமையான காலத்தில் தேன் சாப்பிட்டா தான் ஜீரணிக்கும். அதுக்காக ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லியே ஒரு பழமொழி. நெய்யினா பசுவின் நெய், பூ நெய்யினா பூவிலிருந்து வடியக்கூடிய நெய் தேன். நெய்க்கு ஒரு காலம் இளமை காலம், பூ நெய்க்கு ஒரு காலம் முதுமை காலம், ஜீரணிக்கிற ஆற்றல். நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வருங்கிற. ஆக பூவுக்குள் தேன் வச்சு அந்த மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு இறைவனுடைய ஒரு திருவிளையாடலை பாருங்க. பூ எங்கும் மலர்ந்திருக்கு. ஆனால் பூக்கள் வாயிலாகவும் நம் உடலை சீராக்குவதற்கு இந்த இறைவன் வழிவகுத்திருக்கிறார். பொதுவாகவே மனிதன் இறைவனிடத்தில் போய் தாவரம்னு கேட்டாராம். அந்த இறைவன் தாவரத்தை கொடுத்தாராம். உலகெங்கும் இருக்கும் தாவரங்கள் நம்முடைய உடல் நோயை போக்குவது எதுன்னு நம்ம அறிந்து நம்ம அதை உபயோகப்படுத்தும் விதத்திலே உபயோகப்படுத்தி கொண்டால் நம்முடைய உடலும் சீராகும், உள்ளமும் நலமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். யோசித்தும் பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் தரும் தகவல் வருமா என்றால் அப்படி கிடைக்காது. ஏனென்றால் இன்று சந்திராஷ்டமம் என்பதனால் சந்திர பலம் குறைகின்றது. நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். எனவே இன்று கிழமை வியாழன், குருவை கும்பிடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, குரு மங்கள யோகம் இருக்கிறது. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரலாம். இழந்த வேலையை மீண்டும் வரக்கூடிய சூழல் உத்தியோகத்திலே உண்டு. நேர்முக தேர்வுக்கு சென்றவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் பொருளாதாரம் திருப்தி அடையும் நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். சுற்றத்தார்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும். 2 சூரியன் இருப்பதால் பலரின் பகையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம். எதற்கும் கொஞ்சம் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். அதே நேரத்திலே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். இன்று வியாழக்கிழமை, குருவை கும்பிடுவது நன்மை தரும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், 11ஆம் இடத்திலே செவ்வாய் குரு கூடி இருப்பது நன்மைதான். லாபம் நன்றாகவே இருக்கிறது. அதே நேரம் விரயங்களும் ஆட்கொள்ளும். பணம் வந்த மன்றமே செலவாகலாம். எனவே இன்று வந்த மறுநிமிடம் செலவாகும் என்பதனாலே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்களையும் நீங்கள் செலவிடலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணிகளில் மாற்றம் ஏற்படும் நாள். பக்கத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும். உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல்கள் வரலாம். நீங்கள் மறுக்கப்பட்டாலும் கூட அதில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பே உண்டு. என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. 7இல் சனி வக்கிர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே வாழ்க்கை துணை வெளியேயும் சில பிரச்சனைகள் அலைமோதும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற நாள். புதுமை படைக்க விரும்புவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். தவறிப்போன வாய்ப்புகள் கூட இன்று தானாக வரலாம். கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். பாதையில் இந்த பணிகள் மீதியும் தொடரும் நாள் இந்த நாள்.
துலாம் ராசி நேயர்களே, சந்தோஷ வாய்ப்புகளை சந்தித்து மகிழ்கின்ற நாள். தடைகள் எல்லாம் அகலும். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். வாங்கல் கொடுக்கிறது சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும். உறவினர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் செயல்படும். இன்றைக்கு தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். தொட்டது துலங்கும். தொகைக்கேற்ற இடத்தில் கிடைக்கும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். தொலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே நல்ல தகவலாக உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்று வியாழக்கிழமை என்பதனாலே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு ஊரிலே பகை என்பது போல நிறைய பகை உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கும். எனவே எந்த காரியத்தையும் முடிவடையும் முன்னால் அருகில் இருப்பவரிடம் அறிவிக்க வேண்டாம். அதே நேரம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணிபுரியும் இடத்தில் தங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம். மறுக்கப்பட்ட சலுகைகள் சிலருக்கு இன்று மீண்டும் கூட கிடைக்கலாம். 3லே சனி இருக்கின்றார். சகோதர வர்க்கத்தின் ஒத்துழைப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்றே கருதலாம். இன்று குருவை கும்பிடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, 7லே சூரியன் கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். தேக நலனிலும் அக்கறை செலுத்துங்கள். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். பணிகளில் இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் பகித்துக் கொள்ள வேண்டாம். பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது. 2லே சனி இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும். திடீரென்று சேமிப்புகள் கரையலாம். யாருக்கேனும் கொடுத்து உதவும் சூழ்நிலை வரலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். உங்கள் கருத்துகளுக்கு மேலதிகாரிகள் செவிசாய்க்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் 8லே கேது இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவதே நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு. எனவே பயணங்கள் பலன் கொடுக்கும். பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரலாம். செல்வச் செழிப்பு மிக்கவர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். உச்சரிக்கும் சொற்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் 7லே கேது இருக்கின்றார். வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பயணம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.